கண்ணதாசன் திமுகவில் இருக்காரு, எம்ஜிஆர் திமுகவில் இருக்காரு, அண்ணா எல்லாம் இருக்காங்க. கண்ணதாசன் பேச்சு வந்து கவிதை மாதிரி இருக்கும். ஒரு அற்புதமான பேச்சு. ஆள் வேறு நல்லா நம்ம ஷானுவாசமாக நல்லா உயரமாக இருப்பார், நல்ல கதப்பான முகம், அப்படியே ஒரு குற்ற பேச்சு கண்ணதாசன் பேச்சு. பேசுறது கண்ணதாசன். எம்ஜிஆர் குறுக்க வந்துட்டாருன்னா ஒரே ரவுஸு நம்ம பயலுக பேச முடியாதுல்ல. அண்ணாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். என்னன்னா கூட்டம் நடத்திட்டீங்க, நான் ஒரு கவிஞன், எவ்வளோ பெரிய கவிஞன். கண்ணதாசன் கவிதை எப்படி இருக்கும் இல்லை, தேன் மாதிரி இருக்கும்ல. தாமரை பூவினில் வண்டு வந்து தேனருந்த மலர் மூடிக்கொள்ள உள்ளிருந்தே வண்டு ஆடுதல் போல் என்னுள்ளே நீ என்று ஆடுகின்றாய். மெல்ல 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 எந்த மேனி நடுங்குது மெல்ல சொல்ல 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 என்று பாட்டு எழுதின கண்ணதாசன் பேச முடியாமல் தரமாறுறாரு. அண்ணா என்ன செஞ்சார், தலைவர்ல, யோ அவர் பெரிய பாப்புலர் ஹீரோயா, அப்படி தான் சத்தம் போடுவாங்க, பேசியா அப்படின்ட்டார் இவர்கிட்ட. எம்ஜிஆரை கூப்பிட்டு, யோ அவர் தான் கவிஞனாச்சுல, நீ ஏன் குறுக்க போகிற, ஒன்று பேசி முடிச்ச பிறகு போ, இல்லைன்னா முன்னாடி போய் உட்காந்துரு, நடுவில் தொந்தரவு பண்ணாதேங்கிறாரு எம்ஜிஆரை. ஆனால் இங்கே தான் அண்ணா 2 நாள் கழித்து ஒருத்தர் வந்து, அண்ணா பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தணும்ண்ணா அப்படின்னு கட்சிக்காரர் வர்றாரு. எப்பா கண்ணதாசன், எம்ஜிஆர், நான் 3 பேர் பேசுகிறோம், அப்படி ஒரு கூட்டம் நடத்தியா அப்படிங்கிறார். நீங்கள் அண்ணாவோட சாமர்த்தியம் உங்களுக்கு தெரியுமில்ல, எப்படி தோழர்கள் அரவணைப்பார்னு. ஒரு கட்சிக்காரன் வந்திருக்கான், ரொம்ப டயர்டாகி மூஞ்சியெல்லாம் வேர்த்து கொட்டி அப்படியே வந்து ஒரு அண்ணா கட்சி ஆஃபீஸில் சாதாரண ஆஃபீஸ் தானே பண்ணலாம், சின்ன கொந்தரையில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. உள்ளார வந்துட்டார் இவர். என்னையா ஒரே ஆளை பார்த்தா அசதியாக இருக்க, ஒரே ஓச்சலாக இருக்க அப்படிங்கிறாரு. ஆமாண்ணா ரொம்ப தூரத்துலேருந்து வரேண்ணா, துண்டு போடுற காலம், துண்டால் மூஞ்சியெல்லாம் தொடச்சிக்கிட்டு. எந்த ஊர்லேருந்து வர அப்படின்னாரு. கரூர்லேருந்து வரேண்ணா. இவர் கட்சிக்காரரு. யோ நீ மட்டும்தான் கரூர்லேருந்து வரியா, எல்லாருமே கரூர்லேருந்து தான் வரான் அப்படின்னார் அவர். உங்களுக்கு புரியுது என்னட்டு எல்லாரும் அப்படின்னாரு. வந்தவனுக்கு அது வேர்ப்பெல்லாம் அடங்கி போச்சு சார். நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி தர வேண்டியில்லை, அவனை மேன்மைப்படுத்துகிற சொற்கள் இருக்குல்ல, எல்லாரும் கரூர்னா. இதை கேட்ட கண்ணதாசன் தான் பிறகு அவன் பித்தனால பாட்டு போட. இதை கேட்குறான் கண்ணதாசன் பக்கத்தில் வந்து, எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட இருந்த ஊர் அல்லவா அப்படின்னு பாட்டு போடுறான் கண்ணதாசன். ஏன் மீட்டிங் நடக்குது இப்போ, கண்ணதாசனை பேச பண்ணுறாரு. கண்ணதாசன் பேசிடுறாரு. எம்ஜிஆருக்கு என்ன நினப்புன்னா, நம்ம பேசினா தான் கூட்டம் இருக்கும், இல்லைன்னா எல்லாம் போயிடுவாங்க, நம்மளை வச்சு தான் வண்டி ஓடுது, நான் வர நினச்சிட்டு இருக்காரு. அண்ணா என்ன பண்ணார், கண்ணதாசன் பேசி முடித்தோடனே எம்ஜிஆரை கூப்பிட்டு, ராமச்சந்திரன் தான் கூப்பிடுவார் அவர். ராமச்சந்திரா நீ பேசுப்பா அப்படிங்கிறார். இவர் எம்ஜிஆருக்கு என்ன நம்மளை பேச சொல்கிறாரு, நம்ம பேசினா கூட்டம் போயிருமே, இவர் யார்கிட்ட பேச போகிறார் நினச்சிக்கிட்டு எம்ஜிஆர் பேசிடுறார். என்ன அதிசயம் நடந்து தெரியுமா, யாரும் ஏஞ்சி போகல, கூட்டம் அப்படியே இருக்குது. அண்ணாவை பேசுகிறாங்க, அண்ணா பேசி முடித்தாதான் கூட்டம் போகுது. கண்ணதாசன் காட்சியை பார்த்துட்டே இருக்கார். நம்ம பேசும்போது எம்ஜிஆர் பேசினா கூட்டம் போயிடுது, இவர் உட்கார்ந்துருக்கிறாரு, கூட்டம் போக மாட்டேங்குது, இது என்னடா வினோதமாக இருக்கேன்ட்டு கூட்டம்லாம் முடிஞ்ச உடனே அண்ணா கண்ணதாசன் கையை பிடிச்சிட்டு இங்கே வான்னு கூப்பிட்டு போய், என்ன யோசிக்கிற அப்படின்னாரு. இல்லை நான் அப்படின்னு நினைக்கிறத சொல்லுவாங்கள ஒரு மனுஷன், எப்படின்னா அப்படி சொன்னேன். இப்போ தான் சொன்னார் அண்ணா, நீ பேச்சாளனாக இருக்க வரைக்கும் கூட்டம் கலையும், நீ தலைவனாக மாறினால் கூட்டம் கலையாது என்பதை புரிந்து கொள் என்று சொன்ன அண்ணா.